இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை காண்கிற சமயத்தில் தேடுங்கள், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அதிகாலையில் கர்த்தருடைய கிருபைகள் புதிதானவைகள். அதிகாலையுமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். எல்லாம் வசனம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 6:34 சொல்லும்போது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்தில் தயவை பெறுவான். ஆதியாகம புத்தகத்திலே காயின் ஆபேல் சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு காணிக்கை படைக்க செல்கிறார்கள். எதை படைத்தார்கள், என்ன படைத்தார்கள்? அவரவர்களுடைய ஆசீர்வாதங்களை படைக்கிறார்கள். ஏன் கர்த்தர் காயினையும் அவனுடைய பலியையும் அங்கீகரிக்கவில்லை என்பது நமக்கு வேதம் புத்தகம் தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் விரும்புகிற வண்ணம் படைக்கவில்லை. கர்த்தர் விரும்புகிற வண்ணம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்கிறது, என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தயவை பெறுவான். 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள், பரிசேயன், ஆயக்காரன். ஆயக்காரன் சபையாராலும் மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய உடைந்த உள்ளம் ஆண்டவருக்கு பிடித்தது. இவன் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தாலும் கூட அவனுடைய உள்ளம் தேவனுக்கு பிரியமில்லை, தேவனிடத்தில் தயவை பெறவில்லை. ஆம், அவருடைய வழியை காத்து நடக்கிறவர்கள், அவர் கற்றுக் கொடுக்கிற பாதையில் வாழ்கிறவர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கண்டடையத்தக்க சமயம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லி நீதிமொழிகள் 8:20 சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள், அவர் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தயவு, மனுஷனுடைய கண்களிலே கிடைக்கிற தயவு நாளை மாறிவிடும். மனிதனுடைய அன்பு மாறும், கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு, யோபுவினுடைய நண்பர்களை குறித்து பார்க்கிறோம் அல்லவோ, 4 நாட்கள் சாப்பிடாமல் அவன் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தும் கூட அவர்களால் கடைசி வரை யோபுவை நேசிக்க முடியவில்லை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவருடைய பாதத்துல
காத்திரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்மை அண்டிக் கொண்டவர்களை கனப்படுத்துவார். ஆக இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். தயவு கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், நீங்காத பிரசன்னம். மனுஷனுடைய தயவு அழிந்துவிடும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும் என்று சங்கீதம் 30:5 சொல்கிறது. அந்த மகிமையின் களிப்பிலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உங்க தயவு எங்களுக்கு வேண்டும், உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும், அது போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.